Hey guys, நான் பியாலிஷ். So welcome to another episode of Fire and Amma. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருக்க நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களை பற்றி பேசலாம் என்றால் சப்ளிகேட் விண்ணப்பம் செய். என்னிடம் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதானே, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடக்குது, இஸ்ரேலுக்கும் காசா ஹமாஸுக்கு இடையில போர் நடக்குது, அதோட உலகத்தில் நிறைய பிரச்சனை நடக்குது, இதை பற்றிலாம் நீங்கள் பேசி போடலாம் தானே மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதை கேட்டுட்டு பேசாமல் சிரிச்சுட்டு விட்டுருவேன், பதில் எதுவுமே சொல்கிறதில்லை. பட் என்ன கேட்டால் அதை பற்றி பேசி போடுறதுல எந்த ஒரு பிரயோசனம் நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் அதுதான் அவங்களே சொல்கிறாங்க தானே மற்ற யூடியூபர்ஸ் பேசி போடுறாங்கன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நானும் இன்னொரு தடவை பேசி போட வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் அது யூஸ் இல்லைன்னு நான் சொல்கிறேன் என்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு விளங்கும் ஏன் இது யூஸ் இல்லைன்னு சொல்லி. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் ஏன் இதை பற்றி பேசுறது யூஸ் இல்லை என்று சொன்னேன். ஏனென்றால் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏசப்பா பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலேயே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நடக்க போகும் இயற்கையான மற்றும் செயற்கையான அழிவுகள், அனர்த்தங்கள், சம்பவங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்து விட்டார். ஏசப்பா சொன்னதை போலவே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புறாங்க, ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள் எழும்புறாங்க, மனுஷனை கொல்றாங்க. இப்போ ரீசெண்டா பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் அழிச்சு கொண்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஒலிம்பிக்ல கூட கிறிஸ்தவத்தை நாங்க அவமதிக்கிறோம் என்ற பேர்ல ஏதோ அட்டூழியம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கும் என்று சொல்லி அன்றைக்கு ஏசப்பா தீர்க்க தரிசனமாக உரைத்து விட்டார். ஏசப்பா தீர்க்க தரிசனமாக அதை மட்டும் சொல்லவில்லை, இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருந்தார். வாசித்தோம் இல்லையா? முடிவு உடனே வராது, இது வேதனைகளுக்கு ஆரம்பம் மட்டுமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆரம்பமே இவ்வளவு மோசமா இருந்தா இந்த முடிவை நாங்க ஒரு நிமிஷம் கிளிம்ஸை யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லையா? நான் சொல்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. இனி வரும் நாட்கள் பொல்லாத நாட்கள். நாங்க இதை விட கேட்ட பொல்லாத, பயங்கரமான, ஆபத்தான, அசிங்கமான, அறிவிருக்கத்தக்க நிறைய காரியங்களை நாங்க கேட்க போறோம். ஏனென்றால் ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும் என்று ஆல்ரெடி தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். ஸோ என்னதான் செய்யறது? இதை அப்படியே நடக்க விட்டு வேடிக்கை பார்த்து கடைசி வரைக்கும் அமைதி இல்லாத, ஒரு ஆறுதல் இல்லாத, ஒரு ஆபத்தான வாழ்க்கை கடைசி வரைக்குமே வாழ்ந்துட்டு போறதா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாதா? இல்லை, இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. என்ன முடிவு என்றால், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்வது போல, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாத அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஸோ நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதை பற்றி ஆளையாளோட பேசுறதாலேயோ இதை பற்றி நியூஸை கேட்கறதாலேயோ எதுவுமே ஆக போறதில்லை. அதுக்காக நான் இதை பற்றி பேச வேண்டாம், இதை பற்றி நியூஸில் கேட்க வேண்டாம் நான் சொல்லதில்லை. எங்களுக்கு உலக செய்திகள் அவசியம், அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். பேசினா தான் எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாகும். ஆனால் நாங்கள் இதை பேசிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது. எங்களால் முடிந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களால் முடிந்த காரியம் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவது. எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய ஜனங்களுக்காக, எங்களுடைய ஜாதிகளுக்காக, எங்களுடைய இந்த மனித குலத்துக்காக, எங்களுடைய இந்த உலகத்துக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தில் இருந்து நாங்கள் எங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் பரிந்து பேச வேண்டும். எங்களுடைய ராஜாக்களுக்காக, அரசர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, இந்த நாடுகளை ஆளுகின்ற ஜனாதிபதிகளுக்காக, அரசியல்களுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் தனித்தனியாக பேராக எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் பரிந்து பேசி மன்றாடி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் முடிவு பரியந்தம் வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்த கட்டளைகளை நாங்கள் மதித்து அவரை பின்பற்றி அவர் சொல்லும் வழிகளில் நாங்கள் நடக்க வேண்டும். அப்படி நாங்கள் நடக்கும்போது இதற்கான ஒரு முடிவை நாங்கள் காணலாம். ஏனென்றால் நாங்கள் தேசங்களாய் கூடி, ஜனங்களாய் கூடி, சபைகளாய் கூடி ஜெபிக்கும் போது எங்களால் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும், பெரிய பெரிய காரியங்களை பார்க்க முடியும். பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போவார். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணி நினைத்த காரியங்கள் தான். We have to make the move. நாங்கள் இன்னுமே பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இதை பற்றி மட்டும் பேசிக்கொண்டு மட்டும் இருக்கக்கூடாது. நாங்கள் இதற்காக விண்ணப்பங்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம், வெற்றியை நாங்கள் ஈட்டிக்கொள்வோம், சாத்தானை நாங்கள் முறியடிப்போம், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should shake the world by the word of God. தினமும் ஜெபித்து, விதைத்து, வாசித்து, தியானித்து எங்களுடைய தேசங்களுக்காக, ஜாதிகளுக்காக, ஜனங்களுக்காக, எங்களுடைய மனுக்குலத்துக்காக நாங்கள் பரிந்து பேசி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.